அதாவது இந்த மாதிரி படத்தெல்லாம் தியேட்டர்ல வரும்போதே பார்க்காம விட்டுட்டு ஒரு மாசம் கழிச்சு ஓடிடில வரும்போது பார்த்துட்டு ஆஹா நல்ல படமா இருக்கே இதை நான் தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லாம இப்பவே தியேட்டர்ல போய் பாருங்க. அப்படியாப்பட்ட ஒரு கிரைம் த்ரில்லர் படம். அந்த ஃபேன்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கங்க. மஸ்ட் வாட்சான ஒரு சூப்பரான எக்கச்சக்கமான ட்விஸ்டோட கிளைமேக்ஸ்ல நம்ம இப்படி முடியும் நினைச்சோம். ஆனா நாங்க அப்படி முடிக்க மாட்டோம் தம்பி, வேற மாதிரி தான் முடிப்போம் அப்படிங்கிற மாதிரி பார்ட் 2க்கு லீடும் கொடுத்து முடிச்சிருக்காங்க. அப்படி ஒரு படம் தான் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. தனல்னு சொல்லிட்டு அதர்வா, முக்கியமா அஸ்வின் நம்ம இது வரைக்கும் அந்த சாக்லேட் பாய் அப்படிங்கிற கேரக்டர்ல அந்த ரோல்ல தான் நம்ம பிம்பம்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பயங்கரமா அதுல பிரேக் பண்ணியிருக்காரு. செம்ம ஸ்ட்ராங்கான வில்லன் கேரக்டரையும் எழுதி இருக்காங்க அஸ்வினுக்கு. அது வந்து நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆக்சுவலி இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் கூட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மீதி எல்லாமே பயங்கர த்ரில்லிங்கா பயங்கர விறுவிறுப்பா போனது. செகண்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் அளவு த்ரில்லிங் இல்லைனாலும் எக்கச்சக்கமான ட்விஸ்ட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிளைமேக்ஸ்ல இப்படிதான் முடியும் நினைச்சேன், ஆனா வேற மாதிரி வச்சு முடிச்சிட்டீங்கப்பாங்கிற மாதிரி தான் இருந்தது. முக்கியமா இந்த படத்துல இன்னொருத்தரை பத்தி பேசணும், ஷாரான்னு சொல்லிட்டு. அவர் காமெடி கவுண்டர்ஸ்லாம் நம்ம கேங்கோட இருக்கும்போது எப்படி பயங்கரமா கலாய்ச்சிப்போம், அது எப்படி நம்ம கேங்கோட கனெக்ட் ஆகும், அந்த மாதிரி ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல கவுண்டர்லாம் கொடுத்து காமெடி பயங்கரமா ஒர்க் அவுட் ஆன படமா கூட எனக்கு தெரிஞ்சதுங்க. சோ கிரைம் த்ரில்லர் ஃபேன்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாம தியேட்டர்ல பார்க்க வேண்டிய இந்த தனலை போய் பாத்துருங்க. பாத்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்து என்னங்கிறத கீழே மறக்காம பதிவு பண்ணுங்க.